ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சீசனில் அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? அதாவது டிசம்பர் மாதம் மெகா ஏலம் நடத்த பிசிசிஐயுமே முடிவெடுத்துள்ளது. இந்த ஏலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணியுமே எத்தனை வீரர்களை தக்க வைத்துக் கொள்வது, எத்தனை ஆர்டிஎம் மேட்ச் கார்டை வழங்குவது என்பது குறித்து அண்மையில கூட ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் பிசிசிஎன் 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் 2 வீரர்களை ரைட் டு மேட்ச் கார்டு என்ற முறையில் மீண்டும் அணியில் தேர்வு செய்யவும் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியில் அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருப்பதாகவும், அதாவது பாண்டியா அவர்கள் பேட்ஸ்மேனாகவும் பவுலராகவும் தன்னுடைய திறமையை பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையில நிரூபித்து காட்டியிருக்காரு. இருந்தாலுமே பாண்டியா அவர்கள் கேப்டனாக வருவதை அந்த அணியில் இருக்கும் பல்வேறு வீரர்களுமே விரும்பவில்லைங்க. அதாவது T20 அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டதை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி சூரியகுமார் அவர்களை கேப்டனாக தங்களுடைய அணிக்கும் நியமிக்க முடிவெடுத்திருக்காங்க. இதே போல பும்ரா அவர்களும் கேப்டன் அல்லது துணை கேப்டன் பதவிக்குமே ஆசைப்பட இருக்காரு. ரோஹித் சர்மா அவர்கள் தற்பொழுது பாண்டியா அவர்கள் மீது எந்த ஒரு வருத்தத்திலும் இல்லாமல் இருந்து வருகிறார். இதனால ஹர்திக் அவர்கள் தொடர்வதை ரோஹித் சர்மா எதிர்க்கவில்லைங்க. இந்த சூழலில் மும்பை அணியுடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஹர்திக் பாண்டியா நினைப்பதாகவும், இதன் காரணமாக பாண்டியா அவர்கள் ஆர்சிபி அணிக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் வட்டார தகவல்களுமே தெரிவித்திருக்காங்க. அதாவது டூப்ளசிஸ் அவர்களுக்கு தற்பொழுது 40 வயது ஆகியிருப்பதால அவர் வரும் ஐபிஎல் சீசனில் கேப்டனாக இருப்பது கடினமாக இருக்கும். இதனால பாண்டியா அவர்களை ஏலத்திற்கு முன்பே டிரான்ஸ்பர் செய்ய ஆர்சிபி அணி முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதன் மூலம் ஆர்சிபி அணியின் கேப்டனாக பாண்டியா அவர்கள் திகழவுமே வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.